லியோனார்டோ டாவின்சி, பிகாசோ அண்ட் டிகாப்ரியோ. ஓவியர் இல்லையா? அவர் ஓவியர் தான்டா. அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஓவியரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவா? என்னடா சொல்றா? திஸ் இஸ் ஹவ் ஐ பில்ட் மை பிளாக் பேர்ல். ஓவியத்தை பார்த்துடலாமா? நான் ஆர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சேங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி புட்டி எல்லாம் வச்சு தேய்ன்னு தேய்க்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வாலில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரஷ்ஷை பிடிச்ச உடனே கையெல்லாம் நடுங்குதுங்க. ஏதோ குண்டக மண்டக ஆக போகுது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டுங்க த கோல்டன் லைன். ஸோ இந்த லைனில் எங்கேருந்து ப்ரோ எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்களேன்னா, ChatGPT கிட்டாங்க ஐடியா கேட்டு அது எக்கச்சக்கமான ஐடியாஸ் தந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு தென் ஆஃப்டர் கோல்ட் கலர் லைனையே ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் இதில் வந்துட்டு அப்ளை பண்ணேன். ஆஃப்டர் தட் வந்து ஓகே, ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு பிளாக் கலர் வந்துட்டு அப்ளை பண்ணதுக்கு பிறகு உரிச்சதுக்கு பிறகு தான் இந்த ஒரு அழகான அற்புதமான ஒரு ஓவியம்னு வந்துச்சு. இந்த ஓவியம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் ஆர்ட் 1 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஆர்ட் வந்துட்டுங்க ஃப்ளோட்டட் பேனல். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிளாக் கலர் பேனலை வச்சு நம்மளுடைய வால்ஸை வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிசைன் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா எடுத்தேன். ஸோ இது சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் த ஆர்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அசாம் ப்ரோவின் அற்புதமான ஒரு டிசைன் இருந்தாங்க இது தாங்க. ஸோ இதில் வந்துட்டு பிளாக் அண்ட் ஆஷ் கலர் வந்துட்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர் கண்டென்ட் கிரியேஷன் வால். வால் ஆர்ட் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆர்ட் 3 அப்படின்னு சொல்லுங்கள். ஓவரால் அவங்களுக்கு என்ன ஆர்ட் பிடிச்சிருக்குது அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன்.